இதுல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வரலாறு சேஞ்சஸ். திரும்பவும் வரலாறு படைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது தான், வரலாறுல நடிச்ச ஒருத்தர் வந்தாரு. அவர் சொன்னத அவனுக்கு சொன்னாங்க தெரியுமா? ஆமா. அஜித் சார். அஜித் சார் வந்து மாற்றம் மாற்றம் தேவையில்லைன்னு ம். சொன்னாருன்னு சொல்லி, இவங்களா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி, ஆமா. அத போய் அந்த கேள்விய யார்ட்ட ஸ்டாலின் அவர்கள்ட்டயும் கேட்டாய்ங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. நல்லா தானே சொல்லியிருக்காரு அப்டின்ட்டு போறாரு. கேள்வியே தப்பு முட்டா பயலுங்க மாரி இவங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க. செட் பண்ணி ஓகே. அப்படி சொல்லி, அத உடனே நியூஸ் காட்டுமா. டக்கு, ம். டக்கு, டக்கு, டக்குன்னு போட்டு அடிக்கிறாங்க எல்லா பக்கமும். அப்படியே பார்த்தார் அஜித். உடனே அதுக்கு மறுப்பு தெரிவின்ட்டாரு. ஆமா. அவருடைய மேனேஜரு சுரேஷ் வந்து உடனே கூப்பிட்டு, அந்த மாரி வந்து அஜித் அவர்கள் எதுவுமே சொல்லவே பேசல. இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம், "இங்க வா" அப்படின்ட்டு ஒரு செருப்ப கவ்வ குடுத்து இந்த செருப்புல அடிப்பாய்ன்னுவாங்கல்ல, அந்த மாரி நேத்து வாரியர்ஸ்லாம் இழுத்து போட்டு அடிச்சானுங்க. "எதுக்குடா உங்களுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு?" அப்படின்ட்டு. ம். அப்ப என்டையர் தமிழ்நாடும் யார் பின்னாடி நேத்து ஆர்கனைஸ்ட் ஆகி நின்னுச்சுன்றத பார்க்கும் பொழுது, உண்மையாலுமே தளபதி திருவிழா. அதாவது ஒரே ஒரு மனுஷன். ஓகே. ஒரே ஒரு மனுஷன் 70 வருஷ சகாப்தத்த மாத்துனார்ல. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட வச்சு, அரசியலுக்குள்ள வர வச்சு,